நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இடைநிலை ஆசிரியர் சங்கங்களின் முக்கிய நிர்வாகிகள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலும் கூட போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை 17வது நாளாக முன்னெடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட போதிலும் கூட தொடர்ந்து அவருடைய போராட்டம் தொடர்கிறது. கள விவரங்களை களத்திலிருந்து முடிய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இருந்த போதிலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு அவங்க திட்டவட்டமா தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை அரசு தரப்புல ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஷாம், வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 17 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் ஆசிரியர்களுடைய ஆசிரியர் போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் 5 பேரை போலீசார் கைது செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை அவர்களை எங்கு கைது செய்து வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை என்றும் ஆசிரியர்கள் பேட்டியளித்து வருகிறார்கள். அதாவது போராட்டத்தை முடக்க சதி திட்டமாகவே இந்த கைது இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 17 நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னணி நிர்வாகிகள் வெளியில் இருந்தால் தானே போராட்டம் தொடரும் என போலீசார் அவர்களை கைது செய்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது சீப்பை ஒழித்துவிட்டால் திருமணம் எப்படி நடக்கும் என்பது போல ஆசிரியர்களுடைய மாநில நிர்வாகிகளை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லாவிட்டாலும் போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த டிசம்பர் 26 முதல் சென்னையில் பல்வேறு அலுவலகங்கள் முன் முற்றுகை போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அரையாண்டு விடுமுறை முடிந்தும் பள்ளிகள் திறக்கப்பட பின்னும் ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பளம் பிடிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரித்தது. ஆனாலும் 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அரசு பள்ளிகளில் 12,000க்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்வதாக திமுக வாக்குறுதி அளித்தது. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாகியும் வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனை தொடர்ச்சி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை கைது செய்வதற்காக போலீசார் தயார் நிலையில் வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது போலீசார் ஆசிரியர்களை தாங்களாகவே வாகனத்தில் ஏறுமாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் கைது செய்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநில நிர்வாகிகளை வெளியே விட்டால் தான் நாங்கள் இப்பொழுது கைதாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளும்படி நாங்கள் இணங்குவோம் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் கைது செய்து 24 மணி நேரம் ஆகியும் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். சில பேரை மதுரைக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் தகவல் கூறப்படுகிறது. சில பேரை எங்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் காவல்துறை அதிகாரிகள் இங்கு பொதுமக்களுக்கு இடையூறாக நீங்கள் சாலையில் அமர வேண்டாம்,
நீங்கள் தற்பொழுது தயாராக வைத்திருக்கக்கூடிய மாநகர பேருந்தில் ஏறுங்கள் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியும் கூட மாநில நிர்வாகிகள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரிவித்தாலும் அவர்களை வெளியே விட்டால் மட்டுமே நீங்கள் கூறும்படி நாங்கள் கைதாவோம் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கடந்த 2012 உடற்கல்வி, கணினி, ஓவியம் என 8 பிரிவுகளில் 16,541 பகுதிநேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தற்பொழுது 12,000 பேர் பணிபுரிந்து வருவதாகவும் வாரத்தில் 3.5 நாட்கள் பணிபுரிந்து மாதம் 12,500 ரூபாய் ஊதியம் பெற்று வருகிறோம் என கூறுகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு நாங்கள் இப்பொழுது போராடி வருகிறோம். வாக்குறுதியில் தெரிவித்ததைத்தானே நாங்கள் கேட்கிறோம் என்றும் கூறப்படுகிறது. எங்களுடைய இதுவரை நாங்கள் தீபாவளி கொண்டாடவில்லை, கிறிஸ்துமஸ் கொண்டாடவில்லை, புத்தாண்டு கொண்டாடவில்லை, தற்பொழுது பொங்கலும் கொண்டாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாங்கள் போராடி வருகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடரும் எனவும் கூறப்படுகிறது. அதே போல முன்னணி நிர்வாகிகள் இல்லாவிட்டாலும் இந்த போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர்கள் உறுதிபட தெரிவிக்கிறார்கள். கடந்த டிசம்பர் 26 முதல் சென்னையில் பல்வேறு அலுவலகங்கள் முன்பாக முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அரையாண்டு விடுமுறை முடிந்துவிட்டது, பள்ளிகளும் திறக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் கூட ஆசிரியர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது ஆசிரியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றுவதற்காக ஏறத்தாழ 5க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்பொழுது தயார் நிலையில் ஈடுபட்டு வருகிறது. இவர்கள் சாலையில் அமர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெளிப்புறம் பேரிகார்டுகள் அமைத்து நடைபாதையிலே ஆசிரியர்களை அமர வைத்திருக்கிறார்கள். அங்கே அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்தி வந்தாலும் கூட இந்த 17வது நாளினுடைய முக்கிய 2வது கோரிக்கையாக எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக அவர்களை வெளியே விடுமாறு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.